வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே. நீங்கள் இந்த சேனலை கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் கொடுக்குற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. நம்மளோட யூடியூப் சேனலில் பங்குச்சந்தை பற்றின இருக்கிற எல்லா விஷயங்களையுமே பார்த்தோன்னா நம்மள மாதிரி இருக்கிற கிராமத்து மக்கள், ரீட்டைல் பீப்புளுக்கு புரியும் வகையில் எல்லா தகவலையும் உள்ளபடியே நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாம் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் 90% மக்கள் லாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே யார் அப்படின்னா இந்த ரீட்டைல் பீப்புள் தான். அதுவும் குறிப்பாக ஆப்ஷன் பை பண்ணுறவங்க தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். இதனோட அடிப்படையில் தான் செபி நிறைய அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. நம்மளோட லாகின் பண்ணுற நம்மளுடைய டிமெட் ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமரே இது தான் வரும். இதே மீறி இவ்வளோ பேர் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரிக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஒரு ஹெல்த்தியான பங்குச்சந்தை வளர்கிறதுக்கு இது ஒரு சரியான விஷயம் கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த பங்குச்சந்தை வர்த்தகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கட்டுப்பாட்டு நிறுவனமான செபி அதில் இருக்கிற ஒரு பரிந்துரை கமிட்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா சில கருத்துக்களை, சில விஷயங்களை பார்த்தீங்கன்னாக்கா பரிந்துரைச்சிருக்காங்க செபிக்கு. இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நாம் நடைமுறைப்படுத்தினாதான் நம்மளால் ரீட்டைல் பீப்புள் பண்ணுற லாஸை நம்மளால் குறைக்க முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா மேனிப்புலேட் பண்ணுறாங்க இந்த பங்குச்சந்தையை. இந்த மேனிப்புலேஷன் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த நடவடிக்கையெல்லாம் நம்ம எடுத்தாகணும் அப்படிங்கிற பரிந்துரை கமிட்டி பார்த்தீங்கன்னாக்கா செபிக்கு இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின விஷயங்களை தான் நாம் பார்த்தோன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா மக்களுக்கு புரிகிற வகையில் அந்த தகவலை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த பரிந்துரை கமிட்டி செபிக்கு சொல்லியிருக்கிற மொதல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா லாட் சைஸை நாம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. லாட் சைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அது என்ன சார் லாட் சைஸு, அது எப்படி சார் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா நிறைய ரீட்டைல் பீப்புளுக்கு அது தெரியாது. இப்போ 5 லட்சம் ரூபாய் இருக்கிற லாட் சைஸை பார்த்தோன்னா குறைஞ்சபட்சம் 20 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாய் அளவுக்கு நாம் உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த லாட் சைஸை எப்படி அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இப்போ எப்படி இருக்குது அந்த 5 லட்ச ரூபா லாட் சைஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிப்டி இன்றைக்கி 1800 குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் ஒரு ஆர்டரில் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த லாட்டோட சைஸு. அந்த லாட் சைஸோட கால் சைடு பிரீமியத்தையும் புட் சைடு பிரீமியத்தையும் ஒரு அட் த மணியில் இருக்கிறத ஆவரேஜாக கூட்டினீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 300 ருபீஸ் வரும். நான் சொல்கிறது ஒரு நார்மலாக விக்ஸ் ஒரு நார்மலான டைம் இருக்கிறப்போ. சில நேரங்களில் அது மாறும். ஸோ பேஸ்ட் ஆன் ஈவெண்ட்டு விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஸோ அதெல்லாம் வச்சு மாறும். நான் சொல்கிறது தோராயமாக பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு அட் த மணியோட ஒரு காலும் புட்டியும் கூட்டினீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வரும். ஸோ அந்த அமௌண்ட்டோட வேல்யூ இன்ட்டு 1800 நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா 4,75,000 ரூபாயிலேருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். இதுதான் ஒரு லாட் சைஸ். அப்படின்னா இவங்க லாட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க 20 லட்ச ரூபாயிலேருந்து 30 லட்ச ரூபா வரைக்கும் அப்படின்னா இப்போ இருக்கிற அதே 1800 குவான்டிட்டியை அப்படியே 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா பண்ணணும் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ப்ரீமியம் எல்லாமே ஹெவியாக ஆகிடும். எவ்வளோ ப்ரீமியம் அதிகமாகும் அப்படின்னாக்கா சேம் 1800 குவான்டிட்டியை வச்சுக்கிட்டு இப்போ 20 லட்ச ரூபாயிலேருந்து நம்ம 30 லட்ச ரூபாய்க்கு நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்னா நம்ம 20 லட்ச ரூபான்னு கால்குலேட் பண்ணிப்போம். இப்போ 350 ரூபா அப்படிங்கிற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா குறைஞ்சது 1250 ரூபாயிலேருந்து 1300 ரூபா வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு அட் த மணியோட ஒரு காலும் புட்டும் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைடு ப்ரீமியம் மட்டுமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 750 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கால் சைடு ப்ரீமியம் ஒரு ஃபுட் சைடு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் வந்துடும். இந்த மாதிரி கால்குலேஷன் நீங்கள் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஸோ அப்படி 2000 ரூபாய் வருது அப்படின்னா இப்போ இன்றைக்கி சின்ன சின்ன ரீட்டைல் பீப்புள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5000 இருந்தால் நம்மளால் ஒரு லாட்டை பை பண்ணிக்க முடியும்.
ஏன்னா இப்போ நீங்கள் 25 குவான்டிட்டி நீங்கள் ₹100 இல்லை ₹125 தான் அட் த மணியோட ஒரு கால் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னாக்கா 25 குவான்டிட்டி பை பண்ணுறது ஒரு 10 to 12,000 இருந்தால் போதும். அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ₹7,500 அப்படி வச்சிருந்தாவே போதும். நீங்கள் 25 குவான்டிட்டி தான் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தாவே போதும். பிரீமியம் ஒரு ₹5,000 இருந்தால் கூட உங்களால் ஒரு லாட்டை வந்து பை பண்ண முடியும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். ஆனால் இதையே நீங்கள் இந்த லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ₹20,000 ₹25,000 வச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் ஒரு லாட் ட்ரேட் எடுத்து ஆப்ஷன் பையிங் பண்ண முடியும். ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா ரீட்டைல் பீப்புள் எதுவுமே எனக்கு தெரியாமல் மார்க்கெட்டில் வெறும் 5,000 10,000 15,000 எடுத்துகிட்டு வந்து ட்ரேட் பண்ணுறவங்க, நான் இந்த யூரோ R0 ட்ரை பண்ணுறேன், ₹5 வாங்கினா ₹50 போயிடும், ₹10 வாங்கினா ₹100 போயிடும், இப்படி நினச்சி ட்ரேட் பண்ணுறவங்களாம் ட்ரேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த யூரோ R0ன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ₹5 பிரீமியத்தை ₹1000 வாங்கி வைக்கிறது, ₹10 பிரீமியத்தை பார்த்தா ₹1000 வாங்கி வைக்கிறது, இப்படிலாம் வாங்கி வைக்கவே முடியாது. இனிமேல் நீங்கள் ₹100 பிரீமியத்தை தான் போயிட்டு இனிமேல் வாங்கணும் அப்படின்னா யூரோ R0க்கே நீங்கள் மினிமம் ரிஸ்க் எவ்வளோ எடுக்க வேண்டியது இருக்கும்? ஒரு லாட்டுக்கு ₹5,000 10,000 நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டியது ஆகி போயிடும் நீங்கள் ₹1000 பிரீமியத்துக்கு போகிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா. அதனால் இனிமேல் ரீட்டைல் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக இந்த ஆப்ஷன் பை பண்ணுறவங்க F&Oவில் ட்ரேட் பண்ணுறது கஷ்டம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ் பண்ணுறதும் குறைஞ்சிடும் அப்படிங்கிறதா வந்து அந்த மெயின் அந்த லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதோட கான்செப்ட்டு. அதை இவங்க எப்படி பண்ண போகிறாங்க? சேம் இதே 1800 குவான்டிட்டி வச்சு பண்ண போகிறாங்களா? இதுக்கு முன்னாடி 2,500 குவான்டிட்டி இருந்தது. ஸோ 2,500 குவான்டிட்டி வச்சு ₹30 லட்ச கொண்டு போக போகிறாங்களா? இல்லை இதே 1,800 குவான்டிட்டியில் ஸோ ₹20 லட்ச கொண்டு போக போகிறாங்களா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுதான் லாட் சைஸ் இன்க்ரீஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னாக்கா இந்த வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்னு இப்போ இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி, செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி, புதன்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி, வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டியோட எக்ஸ்பைரி, வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ரீட்டைல் பீப்புளால் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அதுவும் குறிப்பாக ஆப்ஷன் பையரால் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க முடியல. தொடர்ந்து அவங்க லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டெய்லி ஒரு எக்ஸ்பைரி இருக்கக்கூடாது. குறிப்பாக வந்து பார்த்தோன்னா என்எஸ்சி அப்படின்னாக்கா இந்த வாரத்தில் வாரம் ஒரு மாதத்தில் 4 வாரம் நம்ம அப்படின்னு ஆவரேஜாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா முதல் வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு இண்டெக்ஸை நீங்கள் எக்ஸ்பைரி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதத்தோட முதல் வாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி குறிப்பாக புதன்கிழமை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி, 3வது வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டியோட எக்ஸ்பைரி, 4வது வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ பின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. இந்த மாதிரி அவங்க எந்த ஆர்டரில் வேணாலும் வைக்கலாம். ஸோ அப்படி வாரத்தில் ஏதாவது ஒரு எக்ஸ்பைரி தான் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் அந்த வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிற கான்செப்ட் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னா மந்த்லி ஒரு எக்ஸ்பைரி தான். குறிப்பாக அந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு எக்ஸ்பைரி. ஸோ வாரம் மட்டும் மாறி மாறி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு கொடுத்துருக்காங்க. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணுறது. மார்ஜின் இன்க்ரீசிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ மார்ஜின் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்பெக்குலேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆப்ஷன் செல்லரோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ்பைரி டேவில் 2 மணிக்கு மேலே நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க செல் பண்ணுறீங்க அப்படின்னா பெருசாக மார்ஜின் கேட்காது. ஏன்னா ஃப்ரீ ஆகிடும் மார்ஜின். ஏன்னா இப்போ எல்லாமே ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ₹5 ₹10 ₹20 அந்த மாதிரி தான் இருக்குது ப்ரீமியம். அதெல்லாம் அவங்க செல் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மேக்ஸிமம் அது 0 வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது செல் பண்ணுறதும் பை பண்ணுறதும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த யூரோ R0 அந்த எக்ஸ்பைரியில் வந்து பார்த்தீங்கன்னா ₹5 பிரீமியம் ₹50 போகிறது, ₹100 பிரீமியம் ₹1000 போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அன்வான்டான ட்ரேட்ஸு இந்த பிக் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைலரை போட்டு துவைக்கிற விஷயங்கள் இதெல்லாம் எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 4வதாக ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ஃப்ரண்ட் மார்ஜின் கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அப்ஃப்ரண்ட் மார்ஜின் கலெக்ஷன் அப்படின்னா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஆர்டரை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனால் தான் உங்களுடைய மார்ஜின் வந்து குறையும். ஸோ அது வரைக்கும் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் மார்ஜின் வந்து உங்களுக்கு குறையாது. மார்ஜின் உங்கள் கையிலே தான் இருக்கும். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணாவே உங்களோட அக்கௌண்ட்லேருந்து மார்ஜின் போயிடும். ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணாவே பெண்டிங்கில் இருந்தால் கூட ஆர்டர் வந்து உங்களுக்கு போயிடும். அடுத்த ஆர்டரை நீங்கள் போட முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட மார்ஜின் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் வந்து நீங்கள் அடுத்தடுத்த ஆர்டரை போட்டு ஸ்பெக்குலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மார்ஜினை வந்து உடனே வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண்டிஷன்ஸை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. 5வதாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது இல்லையா, நசன்ட்டு இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அப்படின்னாக்கா
100 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 50,000, 50,100, 50,200, 49,900, 49,800 சொல்லிட்டு எவ்ரி 100க்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50ல் இருக்குது. ஸோ ஒவ்வொரு 50க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது. இந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்துமே ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணி ஒரு டீசெண்டான ஒரு இடைவெளியில் ஸோ அதனுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆப்ஷன் பையருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாதகம் தான். ஏன் அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெரிய மார்ஜின் வச்சா மட்டும்தான் இவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டை பண்ண முடியும். ஸோ இந்த சின்ன சின்ன ரீட்டைல் பீப்புள் 5,000 10,000 வச்சுக்கிட்டு ஆப்ஷன் பை பண்ணுறவங்களால இனிமேல் அதை பை பண்ண முடியாது. ஸோ மினிமம் இவங்க ஒரு லாட் பை பண்ணணும்னா கூட 25,000 30,000 இருந்தால் தான் குறைஞ்சபட்சம் இவங்களால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷனை வந்து பை பண்ண முடியும். சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் ஐயா இருக்கும் பொழுது ரொம்ப வேகமாக போகுது இல்லையா, ப்ரீமியம் வந்து ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகுது இல்லை. இப்போ நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கினா டக்கு 150 ரூபா 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு போகிறது, திடீர்னு அங்கேருந்து 100 ரூபாய்க்கு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே நடக்காது. ஏன் அப்படின்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்கும்போது தான் பிக் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெரிய மார்ஜினை போட்டு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதோ இல்லை மேலே வந்து வேகமாக மேலே போகிறதோ இந்த மாதிரி ஸ்பைக் ஆகிற விஷயங்கள்லாம் நடக்காது. ஸோ அப்போ வந்து என்னென்னா மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அப் சைடு மூவ் ஆனாலும் சரி டவுன் சைடு மூவ் ஆனாலும் சரி ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பையரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கேபிட்டல் வச்சு பண்ணுறவங்களுக்கு ஸோ லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா இந்த மார்ஜின் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது இந்த எட்ஜ் எடுத்து செல் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தோன்னா இந்த வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போய் அடிக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் போயிட்டு. ஸோ 2 பக்கமும் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இனி வரும் காலங்களில் அவங்க ப்ராப்பராக எட்ஜ் எடுத்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணும்போது ப்ரீமியத்தை ரொம்ப ஹையாக கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கவே அடிக்காது. ஸோ அந்த டிகே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு மந்த்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடுத்த மணியோட காலம் புட்டை வந்து அவங்க செல் பண்ணுறாங்கன்னா கூட ஒரு 2,000 ரூபாய் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. 2,000 ரூபாய் கலெக்ட் பண்ணும்போது எப்படியா இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்பைரி அன்றைக்காது அடுத்த மணியும் அவுட் ஆஃப் த மணி 0 தான் ஆகணும். ஸோ அவங்களுக்கு டிகே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து டிகே ஆகாத மாதிரி இருக்கும். ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டிகே ஆகாத மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் கடன்னு டிகே ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த எலெக்ஷன் டயத்தில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட் டயத்தில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ப்ரீமியம் எல்லாமே போயிட்டு எங்கே போயிட்டு உட்காந்துருந்தது எலெக்ஷன் டயத்தில் எலெக்ஷன் ரிசல்ட் டயத்தில் இதே தான் நடந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அடுத்த மணியோட காலையும் போட்டு நம்மளால் வாங்கவே முடியல. ஏன்னா எல்லாம் 700 ரூபா 800 ரூபா பேங்க் நிஃப்டியில் 1000 ரூபாய் 1500 ரூபாலாம் இருந்தது ப்ரீமியம். நம்ம யாருமே அதை வாங்கவே முடியல. ஆனால் அடுத்தது கொலாப்ஸ் ஆகி வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் மெம்பருக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் செல் பண்ணுங்கள், செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இவ்வளோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஒரு லாட் பேங்க் நிஃப்டியில் செல் பண்ண நண்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 to 15,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணாங்க அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆப்ஷன் செல்லருக்கு தான் 90% வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. ஆப்ஷன் பையர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் பெரிய கேபிட்டலை கொண்டு வரணும். இது வந்து ஆப்ஷன் செல்லருக்கு சாதகம். ஆப்ஷன் பையர்ஸ் பெரிய அளவில் லாஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் உண்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயங்கள் வந்து கூடிய விரைவில் அமலுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனி வரும் காலங்களில் ஆப்ஷன் பையரால் ப்ராஃபிட் பண்ண முடியாது, ஆப்ஷன் செல்லரால் மட்டும்தான் பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புமே இருக்குது. பணம் இருக்கிறவன் இந்த பங்குச்சந்தையில் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் எல்லா விஷயங்களையுமே அவங்க கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நாமளும் ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா ஆப்ஷனை வந்து செல் பண்ணுங்கள், ஆப்ஷன் செல்லரால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும், ஆப்ஷன் பையரால் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஆப்ஷன் செல்லர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பிளேயர்ஸ். ஸோ அவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பையிங் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது அவங்களுக்கு தெரியும் ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் பல கோடிகளை வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள மாரி 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க தான் நம்ம என்ன பண்ணுறோம், கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுக்கிற பணத்தை எடுத்துகிட்டு வந்து ஆப்ஷன் பையிங்கில் போட்டு லாஸ் பண்ணிவிட்டு மண்டே சொரிஞ்சிக்கிட்டு நம்ம நிற்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரும் காலங்களில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்கள். எங்கிட்ட அந்த அளவுக்கு பணம் கிடையாது அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் நல்ல நல்ல ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ட்ரேடராக வராதிங்க, இன்வெஸ்டராக வாங்க. ஸோ ட்ரேடராக வரணும், நான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்கள். இல்லை ஆப்ஷன் செல்லிங்கை நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டு என்னை ஒரு மென்டாராக செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும், நானும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்ஷன் செல்லிங்க்கான ஸ்ட்ராட்டஜிஸ் கோர்ஸை
ரெக்கார்டட் வீடியோவாக ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அந்த வீடியோஸ் வேணும், அந்த கோர்ஸை நம்மகிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு 4999 ஜிபே பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களுடைய ஜிமெயில் ஐடியும் எனக்கு ஷேர் பண்ணுறதன் மூலயமா உங்களுக்கான வீடியோ அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேக்குள்ளார வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸ் வாங்குகிற நண்பர்களுக்கு நாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் மார்க்கெட் பற்றின வியூஸு, மார்க்கெட் பற்றின அப்டேட்ஸு, ஸோ மார்க்கெட்டில் என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதை விட உங்களோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் என்றைக்குமே நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதுக்குண்டான இன்புட்ஸ் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளை நம்பி வந்த நண்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக தான் இருக்காங்க. நம்மளோட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸோட அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா 70 to 80% அக்யூரசி இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10லிருந்து 18% பர் மந்த்து ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்மளோட ஆப்ஷன் செல்லர்ஸு. இந்த 18% அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா அப்படிங்கிறதுங்க குறைஞ்சபட்சம் கேபிட்டலாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா வரைக்கும் கேபிட்டல் வச்சுக்கிறவங்களே நீ 18% 20% வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்க்கு வரீங்க அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே யாரெல்லாம் கேபிட்டல் வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ ஸோ அவங்க எல்லாருமே ஆப்ஷன் செல்லிங்குள்ளார வாங்க. 1 லட்ச ரூபாய்க்குள்ளார கேபிட்டல் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் 50,000 இருந்தால் கூட நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பண்ண முடியும். பட் அதை ட்ரையல் அண்ட் எரராக நீங்கள் பார்க்க தான் முடியுமே தவிர பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ண முடியாது. சின்ன சின்ன கேபிட்டல் வச்சுட்டு இருக்கிற நண்பர்கள் நல்ல நல்ல ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே யாரெல்லாம் கேபிட்டல் வச்சுட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்கள். உங்களோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாலும் ப்ராஃபிட்டை பில்ட் பண்ணுங்கள். உங்களோட கேபிட்டலை க்ரோ பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற MNP வில்லேஜ் ட்ரேடர் _ஒரிஜினல் அப்படிங்கிற ஐடியை சர்ச் பண்ணி ஸோ அதனுடைய டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயும் நிறைய மார்க்கெட்டோட வியூஸை நாம் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் நண்பர்களே. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.